ரொம்ப குழந்தையா இருக்கும்போது சப்பியாலாம் இருந்ததில்லை அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. வளர வளர ரொம்ப சப்பியாக தான் வளர்ந்தேன். அப்புறம் நான் ஒரு 9th கிரேட் படிக்கும்போது 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் நான் ஒல்லியாக ஆரம்பித்தேன். என்னோட பிடி பீரியடில் ஒரு ரன்னிங்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது, ஒரு ஆசை வந்தது. என்னோட ஜிம் டீச்சர், அதாவது பிடி டீச்சரோட ஹெல்ப்னால அதில் கொஞ்சம் பர்சீவ் பண்ணேன். கிளாஸில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியாக நான் அதை ரன்னிங்கை பர்சீவ் பண்ணலை. கிளாஸில் நான் அதில் ஃபோக்கஸ் பண்ணேன். நான் அதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது அவங்க எனக்கு நோட்டீஸ் பண்ணாங்க. அதனால என்னை இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி என்கரேஜ் பண்ணி எனக்கு கொஞ்சம் டிப்ஸ் கொடுத்து எனக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த மாதிரி ரன்னிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதனாலே என்னமோ தெரியல 9th and 10th வந்து நான் இழக்க ஆரம்பித்தேன். என்னோடய லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் இழைச்சி நான் என்னோடய பெஸ்ட் பாடி ஃபிகர் அப்படின்னு பார்த்தா என்னோட 10th 11th அண்ட் 12th அந்த அந்த 3 இயர்ஸ், அதாவது 9th to 10th 10th to 11th வந்து என்னோட கம்மிங் டவுன் சைஸஸ் டைம். ஸோ நான் வந்து சைஸ் 16 இருந்தேன், அப்புறமா 14 12 10 அப்போ மாதிரி வந்து ஐ வாஸ் ஃபைனலி அன் எக்ஸ்ட்ரா ஸ்மால். அந்த மாதிரி என்னோட பெஸ்ட் பாடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அந்த அந்த பாடி ஃபிகர்னு எனக்கு லைஃப்பில் இருந்தது ரொம்ப ரொம்ப பிடிச்ச டைம். எனக்கு ஃபோட்டோஸ்லாம் எனக்கு என்னை பார்க்க ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அது வந்து 12th வரைக்கும். அண்ட் தென் திருப்பியும் நான் வெயிட் கெயின் பண்ணேன் காலேஜ் டைமில். இட்ஸ் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைம் ஃபார் மீ. ஸோ திருப்பியும் நான் வெயிட் கெயின் பண்ணேன். வெயிட் கெயின் பண்ணி அப்புறம் காலேஜ்லாம் முடிச்சுட்டு பயங்கர வெயிட். அப்போ தான் என்னோட பீக் வெயிட் அப்படின்னு பார்த்தா அப்போ தான் இதே இந்த மாதிரி 225 pounds அந்த மாதிரி இருந்த டைம் அப்போது. அண்ட் தென் காலேஜ் முடிச்சுட்டு ரொம்ப ஹை ஸ்ட்ரெஸ் பீரியடில் நான் இந்தியா மூவ் பண்ணேன். ஷிஃப்டிங் எதனால் மூவ் பண்ணுறேன், என்ன பர்பஸ், நான் என்ன பண்ண போகிறேன், எதுவுமே தெரியாத ஒரு டைம் அது. ஸோ அந்த டைமில் ஐ வாஸ் ரியலி ஹெடிங் டவுன் அ ராங் பாத். நான் வெயிட்டில் அவ்வளோ ஹெவியாக இருந்த இந்த டைம். அப்புறம் தென் பை காட்ஸ் கிரேஸ் ஐ ஃபவுண்ட் அ டாக்டர் இன் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன், அக்யூப்ரெஷரிஸ்ட் நான் மீட் பண்ணேன் லைஃப்பில். அவங்களோட ஹெல்ப்னால, அவங்களும் ஷி வாஸ் ஸ்டார்டிங் அவுட் இன் ஹர் கரியர். ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் வருஷம் தான் ஆயிருந்தது. தென் ஷீ சஜஸ்டட் தட் ஐ டூ டான் தெரப்பி அப்படின்னு ஒரு முதுகெலும்புக்கு ஒரு தெரப்பி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. பிகாஸ் ஐ டன் இன்டென்ஸ் ரன்னிங் யங் ஏஜ் இயர்ஸ். என்னோட முதுகெலும்பு வந்து ரொம்ப அவுட் ஆஃப் ஷேப்பாக இருக்குது. அதாவது இமேஜின் தட் தேர் இஸ் அ ட்ரீ. அந்த ட்ரீயில் வந்து நடுவில் அதோட மெயின் பார்க்கில் வந்து வெட்டுப்பட்டுருதுன்னா அந்த வெட்டை சரி பண்ணுறதுக்காக அந்த ட்ரீ எக்ஸ்ட்ராவாக அந்த இடத்த ஹீல் பண்ணி கவர் பண்ணும் இல்லையா, அந்த மாதிரி முதுகெலும்பு வந்து ஸ்ட்ரெயிட்டாக பர்ஃபெக்டாக இல்லாமல் அங்கே இங்கே கொஞ்சம் பெண்ட் அண்ட் டென்ஸ் இருக்கிறதுனால அங்கே இங்கே சதை, ஓவர் ஃபேட், ஓவர் அக்யூமுலேஷன் ஆஃப் டாக்ஸின்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ டான் தெரப்பி பண்ணால் அதெல்லாம் ரிலீஃப் ஆகும்னு எனக்கு தோணுது அப்படின்னு ஷீ சஜஸ்டட். அண்ட் அவங்களோட ஃபர்ஸ்ட் டைம் அது டான் தெரப்பி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நானும் ஒத்துண்டேன், சரி பண்ணலாம், வில் ட்ரை தட்னு ட்ரை பண்ணி நான் அப்போது 2வது டைம் லைஃப்பில் இழைச்சேன். அப்பையும் திருப்பி ஐ வென்ட் ஃப்ரம் சைஸ் 16 and 18 to சைஸ் எக்ஸ்ட்ரா ஸ்மால். என்னோட வெட்டிங்க்கு முன்னாடி கரெக்டாக அந்த மாதிரி ஆச்சு. ஸோ வெட்டிங் முடிஞ்சு ஒரு 1 year 2 yearsல வந்து ஐ வாஸ் மெயின்டைனிங்